திண்டுக்கல் அருகே தக்காளியை பெட்டி பெட்டியாக குப்பையில் கொட்டும் நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர். அதற்கான காரணம் குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. திண்டுக்கல் அருகே புலம்பும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் தக்காளி விவசாயிகள். திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூரில் அமைந்துள்ளது தக்காளி சந்தை. தக்காளிக்கென்றே பிரத்யேகமாக செயல்படும் இந்த சந்தைக்கு தினந்தோறும் உள்ளூர் மட்டுமன்றி வெளியூர்களில் இருந்தும் தக்காளிகள் விற்பனைக்காக கொண்டு வரப்படுகின்றன. இந்த சந்தையில் இருந்து திண்டுக்கல் மட்டுமன்றி வெளி மாவட்டங்களுக்கும் தக்காளிகள் விற்பனைக்காக அனுப்பி வைக்கப்படுகின்றன. இதன் காரணமாக வேடச்சந்தூர், வடமதுரை, அய்யலூர், கடவூர், சென்னம்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் ஏராளமான விவசாயிகள் அதிக அளவில் தக்காளி விவசாயம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் தக்காளிகளை பெட்டி பெட்டியாக சாலையோரம் குப்பையை கொட்டுவது போல கொட்டிச் செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் விவசாயிகள். இதனால் சாலையோரம் மலை போல குவிந்து கிடக்கின்றன தக்காளிகள். இதற்கு காரணம் தக்காளிகளின் வரத்து அதிகரிப்பு. அய்யலூர் சந்தைக்கு தற்போது உள்ளூர் தக்காளிகளின் வரத்து திடீரென அதிகரித்துள்ளது. 30 டன் வருகை தர வேண்டிய இடத்தில் 100 டன் தக்காளிகள் வந்ததுடன் ஆந்திரா, கர்நாடகா போன்ற வெளி மாநிலங்களில் இருந்தும் தக்காளிகள் அதிக அளவு வரவழைக்கப்பட்டுள்ளன. சந்தைக்கு தக்காளி வரத்து பல மடங்கு அதிகமானதால் அதன் விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளது. 1 கிலோ தக்காளி 3 ரூபாய் என கடுமையாக வீழ்ச்சியடைந்ததால் போதிய விலை கிடைக்காமல் குப்பையில் வீசும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் தக்காளி விவசாயிகள். மெயின் ஆந்திரா, கர்நாடகாவும் தக்காளி நிறையா வந்துகிட்டு இருக்கு. ஆந்திரா, கர்நாடகா, அதர் ஸ்டேட்ல இருந்து. அதே மாதிரி இங்கே எங்கள் உள்ளூர் தக்காளி இதெல்லாம் சேர்ந்து வரப்போ வெளிநாட்டு விற்க மாட்டேங்குது. இதே நிலை இன்னொரு 3 மாதம் நீடிக்கும்னு நினைக்கிறோம். கூலி கட்டுப்படியாகாததால் சில விவசாயிகள் தக்காளிகளை அறுவடை செய்யாமல் தோட்டங்களிலேயே விட்டுவிடும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. தமிழக அரசு தக்காளிக்கு உரிய விலை நிர்ணயம் செய்து கொள்முதல் செய்வதே இதற்கான தீர்வு எனவும் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர்.